கௌஷிக் விஜயின் தம்பி. விஜய் இல்லாத போது இவனிடமே அபினவை ஒப்படைத்துவிட்டு செல்வான். அபினவின் அருகில் அமர்ந்திருந்த கௌஷிக், என்னாச்சு அபிகுட்டி என்று பாசமாக கேட்க, இவன் எதுவும் பேசாமல் அமர்ந்திருப்பதை கண்டவன், என்னாச்சு அபிக்கு? விளையாட ஆள் வேணுமா? நானும் இந்த கேம் விளையாடுவேன். இதுல நான் டாப் 10ல இருக்கேன். எங்க டீம் லீடர் ஆர்கே தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். நான் வேணா அடுத்த தடவை அவங்க கூட உன்னை விளையாட வைக்கிட்டா என்று பாவமாக அமர்ந்திருந்த குழந்தையிடம் கன்னத்தை தாங்கி பிடித்து கேட்டான் கௌஷிக். எனக்கு பீட்சா வேணும் என்று அபினவ் மழலை குரலில் உதட்டை புதுக்கி கூறினான். பீட்சாவா? இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சா கோபப்படுவான் என்றான் கௌஷிக். தெரிஞ்சாதானே நான் போக போறேன் என்று அடம் பிடித்தபடி கூறிய அபினவ் அடுத்த நொடி வேகமாக சென்று தயாரானான். வேணா அபிகுட்டி, உங்க அப்பா வந்தா திட்டுவாங்க. விஜய் ஏற்கனவே ஹோட்டலுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான் என்று கூற, குழந்தைகளிடம் வேண்டாம் என்று ஒன்றை சொன்னால் அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். அதே போல குழந்தை அபினவும் அடம் பிடித்தான். எனக்கு இப்போ உடனே பீட்சா வேணும். இன்னும் அப்பா ரூமுக்கு வரலல்ல, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் என்று அசால்ட்டாக கூறினான் சுட்டி குழந்தை அபினவ். அப்போது கௌஷிக்கிற்கு போன் வர, அதை எடுத்து பேச ஒரு ஓரமாக கௌஷிக் செல்ல, அதை பயன்படுத்தி அபி நைசாக கௌஷிக் அறியாமல் ரூமை விட்டு வெளியே சென்றான். சிறிது நேரத்தில் விஜய் ரூமிற்கு வந்துவிட, அபி எங்க என்று கௌஷிக்கை கேட்க, போன் பேசிக் கொண்டிருந்த கௌஷிக், இங்கதான் இருந்தான் என்று ரூமில் தேட, விஜய்க்கு கடும் கோபம் வந்துவிட்டது. டேய், அவன் குழந்தடா. He is just 5 years old. உன்கிட்ட நம்பி அவனை விட்டம் பாரு. என்ன சொல்லணும் கௌஷிக்? விஜய் லிப்டிற்கும் நிற்காமல் தடதடவென்று படிகளில் இறங்கி குழந்தையை தேட ஓடினான். ரக்ஷி குட்டியும் கல்கியும் பீட்சா கடையில் அமர்ந்திருந்தனர். நல்ல விஸ்தாரமான ரெஸ்டாரண்ட் அது. நீண்ட 2 அறைகளாக அந்த ரெஸ்டாரண்ட் பிரிக்கப்பட்டிருந்தது. 2 அறைகளையும் பிரிக்கும் வண்ணம் இடைவெளி விட்டு நடுநடுவே தரையிலிருந்து சீலிங்கை தொடும் அளவு கண்ணாடி பெட்டிக்குள் வண்ண வண்ண பீட்சாக்களின் போட்டோக்கள் வைக்கப்பட்டிருந்தன. அம்மா, எனக்கு கேக் வேணும், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு ரக்ஷி குட்டி ரெஸ்டாரண்டின் வண்ண விளம்பரங்களுக்கு மறுபக்கம் இருந்த கேக் கவுண்டருக்கு செல்ல, அதே நேரத்தில் கல்கி அமர்ந்திருந்த டேபிளின் அருகே அபினவ் வர சரியாக இருந்தது. அபினவும் ரக்ஷிதா அணிந்திருந்த சேம் கிரே சூட்டை அணிந்திருந்தான். ரக்ஷி குட்டியும் அபினவும் பார்க்க அச்சு அசலாக ஒருவர் போலவே மற்றொருவர் இருந்தனர். ஆம், ராஜசேகர் எடுத்துக் கொடுத்த கல்கியின் முதல் குழந்தைதான் அபினவ். காலத்தின் விளையாட்டை யாரால் கணிக்க முடியும்? அன்று பிரிந்த இரட்டை குழந்தைகள் இன்று ஒரே இடத்தில். மேலும் ரக்ஷி குட்டியும் அபினவும் கல்கிக்கு பிறந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அபினவ் கடைக்குள் நுழைந்து அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். இருவரும் கடையின் வேறு வேறு பிரிவுகளில் இருந்ததால் ஒருவரை ஒருவர் இன்னும் சந்திக்கவில்லை. அங்கிருந்த உணவு வகைகளை அபினவ் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. அதுபோக இதையெல்லாம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும் என்று விஜய் கண்டித்து பலவற்றை குழந்தை அபினவ் சாப்பிட்டதே இல்லை. சிலவற்றை பார்த்ததே கூட இல்லை. இதெல்லாம் கெடுதல் என்று விஜய் வாங்கி கொடுத்ததே இல்லை. வாங்கி கொடுத்தது இல்லை என்பதை விட இது போன்ற கடைகளுக்கெல்லாம் விஜய் அபினவை அழைத்து வந்ததே இல்லை. அபினவ் கடையை சுற்றி பார்த்து கொண்டிருந்த நேரம், குட்டி என்று ஒரு சப்தம் கேட்கவும், யாரோ அழைக்கும் சப்தம் கேட்டு அபினவ் திரும்பி பார்த்தான். கல்கிதான் அபினவை ரக்ஷிதா என்று நினைத்து அழைத்திருந்தாள். என்ன சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க? இன்னும் ஆர்டர் பண்ணலையா என்று விளையாட்டாக கேட்க, அபினவ் அதற்கு திருத்திருவென விழித்தான். 5 வயது குழந்தைதான் என்றாலும் அபினவுக்கு கல்கியை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. குழந்தை என்பதால் அவனால் அதை விவரிக்க முடியவில்லை. என்னாச்சு குட்டி, அம்மாவே ஆர்டர் பண்ணட்டா என்று கல்கி கேட்க, அம்மா என்று அபினவ் மெலிதாக மீண்டும் புன்னகையுடன் தனக்கு தானே கூறி பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சி.
இப்போது நான் தான் உன் அம்மா என்று ஒருவள் வந்து சொன்னால் அவனுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும் தானே. இவள்தான் தன் அம்மாவா? இத்தனை நாள் ஏன் வரவில்லை? திடீரென்று இவள் எங்கிருந்து முளைத்தாள் என்ற கேள்வியெல்லாம் கேட்கும் அளவிற்கு அபினவ் இன்னும் வளரவில்லை. அதுபோக அவனுக்கு அதெல்லாம் தோன்றவும் இல்லை. குழந்தை அபினவ் சிலையென நிற்க அதை பார்த்த கல்கிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பாப்பு, என்ன ஆச்சு? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமோ சொல்லு, வாங்கி தரேன் என்று கூற, எனக்கு பீட்சா வேணும் என்றான். அதுக்கு தானே வந்திருக்கோம் என்று கேட்க, அவன் உண்மையாவே வாங்கி தருவீங்களா? பீட்சா வாங்கி தருவீங்களா என்று கண்களை அகல விரித்து மழலை குரலில் கேட்டான். அதை பார்த்தவளோ ரக்ஷி என்று நினைத்து அபியை தூக்கி வைத்து, கியூட்டா இருக்க, கண்டிப்பா வாங்கி தரேன். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற? என்ன ஆச்சு என்று அபினவை பார்த்து உதட்டை சுழித்தவாறு கேட்டாள். அம்மா, எனக்கு பசிக்குது என்று அவன் வயிற்றை பிடித்தபடி கூற, இவளும் அவனை இறக்கி விட்டு வெயிட்டரை அழைத்து தனக்கு தேவையானவற்றை ஆர்டர் கொடுத்தாள். அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா கேம் தான் போல என்று அவள் புன்னகையுடன் கேட்டாள். ஆமா அம்மா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க தெரியுமா என்று அவன் சொல்ல, அதை கேட்டு இன்னும் புன்னகைத்தாள் கல்கி. சரி, இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்? அங்க பாரு, அந்த கிரீன் கலர் ஐஸ்கிரீம் பார்க்க நல்லா இருக்குல்ல, அது சாப்பிடுவோமா? உனக்கு பிங்க் பிடிக்கும்ல, காட்டன் கேண்டி சாப்பிடுவோமா என்றவாறு கல்கி மெனு கார்டை பார்த்தபடி கேட்க, அதை கேட்ட அபிக்கோ மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவனுக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஆனால் விஜய் தான் சளி பிடிக்கும் என்று கூறி அவனுக்கு வாங்கி தரவே மாட்டான். அதையெல்லாம் நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தவனை கல்கியின் குரல் கலைத்தது. அபியும் கல்கியுடன் சேர்ந்து பல வகை ஐஸ்கிரீம்களை பார்த்து பார்த்து தேர்வு செய்தான். அனைத்திலும் பெர்ஃபெக்டாக இருப்பவற்றையே அபி தேர்வு செய்ய, கல்கியோ அவனை மெச்சும் பார்வை பார்த்தாள். இருவரும் ஐஸ்கிரீமை தேர்வு செய்வதை பெரிய கண்டுபிடிப்பென நினைத்து தேர்வு செய்து கொண்டிருந்தனர். விட்டால் ஐஸ்கிரீமை தேர்வு செய்ய பட்டப்படிப்பு முடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் சொல்வார்கள். அப்படி கல்கியும் ரக்ஷியின் இடத்திலிருந்த அபியும் மும்முரமாக பார்த்து கொண்டிருக்கும் போது ஆர்டர் செய்த பீட்சா வந்துவிட இருவரும் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தனர். உண்ணும் போது கூட இருவரும் ஏதேதோ பேசிக் கொண்டுதான் இருந்தனர். அபிக்கு இவை அனைத்துமே புதிது. அவனால் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ரசித்து ருசித்து சாப்பிட்டான். கடையின் மறுபக்கம் சுட்டி குழந்தை ரக்ஷிதா மௌனமாக நின்று அந்த கேக் அடுக்கப்பட்டிருப்பதையே பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு விதவிதமாக கேக் அடுக்கப்பட்டிருக்க எதை வாங்குவது என்ற குழப்பத்துடன் நின்றிருந்தாள். எப்போதும் இப்படி ஏதாவது தேர்வு செய்வதில் மட்டும் தாயும் மகளும் ஒன்றாக சேர்ந்து யோசித்து யோசித்தே தலையை பீத்துக் கொள்வார்கள். அப்படிதான் இன்றும். எல்லாமே நல்லா இருக்கே என்று அனைத்தையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த நேரம், இங்க என்ன பண்ற என்ற ஒரு கடுமையான கோபக்குரல் கேட்டது. அத்தோடு அவன் ரக்ஷிதாவை பின்பக்கமாக தூக்கி வைத்துக் கொள்ள ரக்ஷி குட்டி அதிர்ந்து போனாள். அதை உணர்ந்ததும் ரக்ஷி குட்டி, ஐயோ, என்னை யாரோ கிட்னாப் பண்றாங்க என்று அலற விஜய் அவளது வாயை கையால் மூடினான். அபினவ் தன் மீது கோபமாக இருக்கிறான் என்று நினைத்து விட்டிருந்தான் விஜய். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, அதுவும் தனியா இங்க வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் அபி என்று ரக்ஷி குட்டியின் வாயிலிருந்து கையை எடுக்காமல் பேசினான் விஜய். அங்கிருந்தவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்தனர். ஒரு சிலர் விஜயை கடத்தல்காரன் ரேஞ்சுக்கு லுக் விட்டு சென்றனர். அதை பார்த்த விஜய் அப்போதுதான் தன்னிலை அடைந்தான். கோபமாக ரக்ஷிதாவை அபினவ் என்று நினைத்து, இப்படி தனியா வராதன்னு எத்தனை தடவை சொல்றது? இதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்ல. உனக்கு புரியுமா புரியாதா? அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றது? அப்பாக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியும்ல என்று அவன் கோபமாக சொல்லி முடிக்க, ரக்ஷி அப்பா என்று ஒரு முறை சொல்லி பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். என்ன அப்பா, பதில் சொல்லு
என்று விஜய் பல்லை கடித்தபடி கோபமாக கேட்க ரக்ஷி குட்டியின் விழிகள் விரிந்தன. இத்தனை நாட்கள் அவளது தாய் கூறிய சொற்கள் எல்லாம் காதில் ஒலித்தது அவளுக்கு. உனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். உனக்கு அம்மா வேண்டாமா? அப்போ உனக்கு அம்மாவை விட அப்பாதான் பிடிக்கும் என்ற கேள்விகள் அவளை தாக்கியிருந்தன. அதனாலேயே ரக்ஷி குட்டி தந்தை என்ற பேச்சையே எடுக்க மாட்டாள். அவள் அப்பேச்சை எடுக்கும் போதெல்லாம் உடல் நடுங்கி போய் கோபத்தில் என்ன செய்வதென அறியாதவளாய் நின்றிருக்கும் தனது தாயை பார்க்க ரக்ஷிதா விரும்பவில்லை என்பதே உண்மை. ரக்ஷி குட்டிக்கு 5 வயதுதான் என்றாலும் அவளது ஐக்கியூ அவளுக்கு வயதுக்கு மீறிய முதிர்ச்சியை கொடுத்திருந்தது. எப்போதும் மற்ற குழந்தைகளின் அப்பாக்களை பார்க்க தனக்கு தந்தை என்ற ஒருவன் இல்லையே என்ற ஏக்கம் அடிக்கடி வந்தது. பள்ளியில் அனைத்து குழந்தைகளும் தந்தையின் கையை பிடித்து கொண்டு வரும்போது ரக்ஷி குட்டியின் கண்களில் ஏக்கம் அப்பட்டமாக தெரியும். அதை தனது தாய்க்காக மறைத்துக் கொள்வாள். கல்கி ரக்ஷிதாவின் ஏக்கத்தை அறிந்திருந்தும் ஸ்மார்ட்டான குழந்தை ரக்ஷிதாவை ஏமாற்ற முடியாது என்று அறிந்திருந்த கல்கி ரக்ஷி குட்டியின் ஏக்கத்தை மேலும் அதிகப்படுத்த கூடாது என்ற எண்ணத்தில் கட் அண்ட் ரைட்டாக உனக்கு அப்பா இல்ல என்று முடித்து விடுவாள். இப்போது ஒருவன் திடீரென வந்து நான் தான் உன் அப்பா என்று கூறியதும் ரக்ஷிதா மகிழ்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மெதுவாக தனது பிஞ்சு விரல்களால் விஜயின் கன்னத்தை தொட்டு அப்பா அப்பா என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு ரக்ஷி குட்டி விஜயை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கேட்க அதை பார்த்த விஜய் கொஞ்சம் யோசனையுடன், என்ன நீ எதுக்கு இங்க வந்த, இதெல்லாம் சாப்பிட என்று பேச ஆரம்பிக்கவும் ரக்ஷி குட்டி அவனை பேசவே விடவில்லை. அப்பா பசிக்குதுப்பா, வாங்க எதனா சாப்பிடலாம் என்று சொல்ல அபினவ் எப்போதும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. அவன் ஏதாவது வாங்கி தரவில்லை என்றால் சாப்பிடாமல் அடம் பிடிப்பானே தவிர பசி என்று சொல்லியதே இல்லை. விஜய்க்கு இது ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் குழந்தை பசி என்கிறதே என அவனது மனதை உறுத்தியது. தன் வாட்சை பார்த்துவிட்டு, சரி எனக்கு இன்னும் 1 hour தான் இருக்கு என்றான் கராராக. 1 hour போதும்பா என்று ரக்ஷிதா பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல அதை பார்த்தவனின் மனம் கொஞ்சம் இலகிதான் போனது. சரி வா என்றவன் அருகில் இருந்த டேபிளில் அமர்ந்தான். அங்கு வெயிட்டர் வந்து ஆர்டர் சார் என்க விஜய் 2 ஆரஞ்சு ஜூஸ் என்றான். அதை பார்த்த ரக்ஷி விழி விரித்தாள். அவள் இதுவரை ஹோட்டலில் வந்து ஜூஸ் எல்லாம் குடித்ததே இல்லை. அப்பா நான் ஜூஸ் குடிக்க மாட்டேன், அப்படி குடிச்சா அதிகமா சாப்பிட முடியாது என்றவள், அங்கிள் எனக்கு 2 சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் இட்லி என்றாள். அதை விஜய் வித்தியாசமாக பார்த்தான். ஏனெனில் அவன் இதுவரை அபிக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் வெளியே வாங்கி தந்திருக்கிறான். வெயிட்டர் சென்ற பிறகு அவளிடம், ஏன் இப்படி பண்ற, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு சரியில்லாம போயிடும் என்று விஜய் பல்லை கடித்து கொண்டு கூற, அபியின் இடத்திலிருந்த ரக்ஷி குட்டியோ, அது எப்படி இட்லி சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போயிடுமா, யார் சொன்னா உங்களுக்கு என்று இவள்தான் இட்லியை கண்டுபிடித்தது போல ரக்ஷி குட்டி கேட்க விஜயோ தலையில் அடித்து கொண்டான். ஐஸ்கிரீம் நல்லதில்லன்னு சொல்ல வந்தேன் என்றான் கோபத்தை குறைத்து. இன்றுதான் விஜய் கொஞ்சம் பொறுமையாக பேசி இருக்கிறான். இல்லை என்றால் இந்நேரம் டமால் டுமில்தான். கோபத்தில் அனைத்தையும் பறக்க விட்டிருப்பான். பரவாயில்லப்பா, நமக்கு ஒன்னு பிடிக்கும்னா அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் என்று ரக்ஷி குட்டி கண்களை விரித்து சொல்ல அபினவின் பேச்சு வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். ஆனால் உறுதியாக பேசியது விஜய்க்கு பிடித்தது. அதுக்கு என்ன பண்றது, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது என்று அது தனது குழந்தை அபினவ் என்று நினைத்து ரக்ஷி குட்டியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து விஜய் கட்டளையிட அதை கேட்டவளுக்கும் மறுக்க தோன்றவில்லை. இதுவரை யாரும் அவரிடம் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று கட்டளையாக கூறியதே இல்லை. அதன்படி ரக்ஷி குட்டி நடந்து கொண்டதும் இல்லை.
ஆனால் இப்போது அப்பா இத சாப்பிடக்கூடாது என்று கட்டளையாக கூற அதை மறுக்க தோன்றாமல் சரிப்பா என்று பாவமாக கூறினாள். எல்லா ஐஸ்கிரீமும் நல்லதில்ல, உனக்கு நான் நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், ஆனா நான் சொல்றத கேட்கணும் என்று இப்போதுதான் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு குழந்தைகளிடம் இப்படிதான் பேச வேண்டும் என்பதையே உணர்ந்தான். வெயிட்டர் இட்லியை வைத்ததும் இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். அபினவ் ஆச்சரியமாக இட்லி ஆர்டர் செய்து சாப்பிடுவதை உணர்ந்த விஜய், உனக்கு யாரு இட்லி எல்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க என்று சாதாரணமாக கேட்க, ரக்ஷிதா சுற்றும் முற்றும் பார்த்து தனது கையை தூரத்தில் ஒரு ஓரமாக டேபிளில் உட்கார்ந்திருந்த கல்கியை காண்பித்து, அதோ அம்மாதான் சொல்லி கொடுத்தாங்க என்று அப்பாவித்தனமாக சொல்லிவிட்டு அழகான தனது பிஞ்சு விரல்களில் பிடித்திருந்த போர்க்கால் இட்லியுடன் விளையாட